கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடி என்கின்ற திருவருகை கால தியான தொடர் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் மெசியா வரலாற்றில் வந்த மெசியா, வரலாற்று நாயகன். இந்த வரலாற்று நாயகனுடைய தலைமுறை அட்டவணையை படம் பிடித்து காட்டுகின்ற இறை வார்த்தைக்கு இப்பொழுது கவனமுடன் செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 16 முதல் 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. நமது முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பருவ நிகழ்வுகளை குறித்து ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். புத்தகத்தை எழுதியிருக்கின்ற திருத்தந்தை அவர்கள் ஆரம்பத்தில் யோவான் நற்செய்தி 19:9 ஆரம்பிக்கின்றார். 19:9 இப்படியாக நாம் வாசிப்போம். நீர் எங்கிருந்து வந்தவன் என்று பிலாத்து அவரை கேள்வி கேட்பார். நீர் எங்கிருந்து வந்தவர், மெசியா எங்கிருந்து வந்தவர், அதற்கு விடை சொன்னதுதான் இந்த இறை வார்த்தை. யூத மக்களுக்கு அந்த குலப்பெருமை, கோத்திர பெருமை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு ஆளை பற்றி சொல்லும்போதே பென் சீராக்கினுடைய மகனாகிய இயேசு என்று அவர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தந்தை பெயரை சொல்லுவாங்க, அல்லது நசரேத்தூர் இயேசு ஊர் பெயரை சொல்லுவாங்க, அல்லது இன்னும் பிற அடையாளங்களை சொல்லி கூட ஒரு பற்றி சொல்லுவாங்க. அந்த அடையாளம் அவரை குறித்து ஒரு சிறப்பு செய்தியாக அமையும். குறிப்பாக இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது, திரும்பி வருகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய குல அட்டவணையை சொல்லி, தங்களுடைய தலைமுறை பட்டியலை சொல்லி தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் எஸ்ரா புத்தகத்திலே வாசிக்க நாம் பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய குலப்பெருமையும் கோத்திர பெருமையும் உறுதி காட்டுகின்ற தலைமுறை பட்டியலை யூத மக்கள் பலரும் தங்கள் பயிரிடுறாங்க. குறிப்பாக இந்த அரசராகமத்திலையும் குறிப்பேடுகளிலையும் கிட்டத்தட்ட 5-6 அதிகாரங்கள் வெறும் தலைமுறை பட்டியலாகவே இருக்கும். ஆனால் அதில் அடங்கியிருக்கிற செய்திகள் மிக அழகான செய்திகள். அதுவும் குறிப்பாக இயேசு பிறப்பினுடைய தலைமுறை பட்டியலை 2 பேர் வரையறுத்து சொல்கிறாங்க. ஒன்று மத்தேயு, இன்னொன்று லூக்கா. மத்தேயு சொல்லும் பொழுது அபிரகாம் வரைக்கும் தாவீதின் வழிபரப்பு வந்தவராகவும் அபிரகாமின் புதல்வராகவும் அவர் வழியெடுத்து காட்டுகிறார். லூக்கா சொல்லும் பொழுது அவரை ஆதாமின் மகனாக சுட்டி காட்டுகிறார். மத்தேயு யூத மக்களுக்கு எழுதுகிறார். ஆகவே அவரை ஒரு அருமையான அபிரகாமின் புதல்வராக, தாவீதின் வழிபரப்பினராக சுட்டி காட்டுகிறார். லூக்கா உலகளாவிய எல்லாருக்குமாய் விவரித்து எழுதுகிறார். அவருடைய தலைமுறை பட்டியல் அபிரகாமை தாண்டி ஆதாம் வரைக்கும் சென்று அங்கே நிறைவு பெறுகிறது. அது ஒரு செய்தியாக அமையுது. இப்போ ஒரு 14 என்பது 7+7 தலைமுறை என்பது ஒரு யுகத்தை குறித்து காட்டுகிறது. அதுவும் இஸ்ராயல் மக்களுக்கு 7 என்பது முழுமையான எண். திருவெளிப்பாட்டு நூலில் மட்டும் கிட்டத்தட்ட 56 தடவை 7 என்கின்ற எண் இடம்பெறுகிறதாக சுட்டி காட்டுகிறார்கள். யூத மக்களுக்கு 7 என்பது நிறைவான எண். அது 7 × 2 14. அப்போ நிறைவுக்கு மேல் நிறைவான ஒரு எண்ணை குறித்து காட்டுவதாகவும் அடையாளம் சொல்லுவாங்க. அதுக்காகவும் இந்த 14 வகையில் வச்சுக்கிறார். 14+14+14 தலைமுறை பட்டியல் நீட்டு சொல்லுகிறார்கள் என்றும் சொல்லுவாங்க. இதுல இருக்கின்ற சில கதாபாத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று ஆபிரகாம், 2வது தாவீது. இவர்களுடைய முக்கியத்துவத்தையும் இவர்கள் மெசியாவின் வாழ்வில் சுட்டி காட்டுகின்ற உண்மைகளை ஒரு பக்கமாகவும், இதில் வருகின்ற பெண்மணிகள் மிக முக்கியமான செய்தியை தலைமுறை அட்டவணை நமக்கு பகிர்ந்து கொள்கின்றது. அந்த செய்தியும் சற்று நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். மெசியாவை நோக்கி இந்த பயணத்தில் ஆபிரகாம் மிக முக்கிய பங்காற்றுகின்றார். எல்லா தலைமுறைக்கும் நீ தந்தையாக இருப்பாய், விசுவாசத்தின் தந்தையாக இருப்பாய் என்கின்ற வாக்குறுதி கொடுக்கப்படுகின்றது. அந்த வாக்குறுதியை நம்பிய ஆபிரகாமனுடைய பயணமே மெசியாவை நோக்கிய பயணம் என்றே நாம் சொல்லலாம். நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கு அவர் பயணிக்கின்றார். அந்த ஆபிரகாமனுடைய நம்பிக்கை வரலாறானது அங்கே ஆரம்பமாகி மெசியாவை நோக்கிய பயணத்திலே முடிகிறது என்று சொன்னால் மிகையானகாது. அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி ஆசீர்வாதத்தின் வாக்குறுதி. ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய்.
இப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கின்றவர்கள் கட்டாயமாக மெசியாவை நோக்கிய பயணத்திலே பங்கெடுக்கின்றவர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள், அவர்களே ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இந்த இறைவார்த்தை நமக்கு பகிர்ந்து கொள்கின்றது. அதே மாதிரி மத்தேயுடைய பார்வையில் பார்க்கும்பொழுது தாவீதும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுக்குறாங்க, தாவீதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது இயேசுவே தாவீதின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிருந்து சொல்லி பர்த்திமையை குருடன் கூவி அழைக்கிறான், கணனை பெண் கூவி அழைக்கிறார்கள். அதுமாரி எருசலேம் நகரத்து மக்கள் எருசலேம் நகரில் வெற்றி அறிவிப்பு நினைக்கும் பொழுது தாவீதின் மகனுக்கு போசன்னா என்றெல்லாம் பாடுகிறார்கள். அப்ப மெசியாவை தாவீதின் மகனாக பார்க்கிற ஒரு இயல்பு பழைய ஏற்பட்ட பல இடங்களில் விரும்பி காண்கிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். தாவீதினுடைய அரியணையிலே என்றும் அவர் தவறாது ஆட்சி பொறுப்பில் மக்கள் இருப்பார்கள் என்றும் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றும் வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மெஸ்ஸியாவை இயேசுவை தாவீதின் மகனாக பார்க்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதைத்தான் மத்தேயு சுட்டி காட்டுகிறார். அதுல இன்னொரு சிறப்பு செய்தி இங்கே இருக்கின்றது. இந்த வழக்கமா தலைமுறை அட்டவணைனா ஆண்கள் பெயர் மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் தாமார், ராகாப், ரூத், ஊரியா இவர்களும் இங்கே சுட்டி காட்டப்படுகின்றார்கள். அப்படின்னா இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புறையினத்து பெண்கள், யூத பெண்கள் அல்ல. இந்த தலைமுறை பட்டியலை சேர்க்கின்ற பொழுது 2 முக்கியமான கருத்துக்களை இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. ஒன்று, இவர்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த மீட்பர் மெசியா சுமந்து கொள்ளுகின்றார். 2வது, இந்த புறையினத்து பெண்களுக்கும் மீட்பில் பங்கு உண்டு, இடம் உண்டு, மீட்பை பற்றிய செய்தியையும் இங்கே பதிவு செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த 4 பேரும் தாமாரா இருக்கட்டும், ராகாபா இருக்கட்டும், ரூத்தா இருக்கட்டும், உரியாவினுடைய மனைவி ஆகிய பெத்சேபாவாக இருக்கட்டும், இவங்க 4 பேருமே ஏதாவது ஒரு வகையில மீட்பு திட்டத்துல வீர தீர செயலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வகையில அவங்க மீட்பு திட்டத்துல பங்கேற்கிறாங்க. கடைசியில மரியாவில் நிற்பாங்க. அப்படின்னா மரியா ஒரு புதிய தொடக்கத்தினுடைய ஆரம்பமாக இருக்கின்றார்கள், அங்கமாக இருக்கின்றார்கள், புதிய வரலாற்றினுடைய அங்கமாக இருக்கின்றார்கள். இந்த மீட்பின் பணியிலே பெண்கள் பெரும்பங்கு வகிக்கின்றார்கள் என்பதற்கு அன்னை மரியா ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சமூகத்தில் இருக்கிற பெண்களை புதிய பார்வையோடு பார்ப்போம். நம்முடைய புதிய பார்வையும் நம்முடைய உறவும் இந்த திருவருகை காலத்திலே மிகப்பெரிய ஆயத்தத்தின் அடையாளமாக இருக்கட்டும். மெசியாவை நோக்கிய பயணத்திலே நாமும் கருவிகளாக செயல்படுவோம், அடுத்தவர்களும் கருவிகளாக செயல்பட அருள் வேண்டுவோம். எங்களை என்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த நாளுக்காக, இந்த நாளின் செய்திகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்று எங்களோடு கூட இருக்கிறீர், வரலாற்று நாயனாக வலம் வருகிறீர் என்பதை உணர்ந்து பார்த்து உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குலப்பெருமைகளை உணர்ந்து பார்த்து ஆண்டவரே பொறுப்போடும் பண்போடும் நடந்து கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. நாங்கள் உம்முடைய வழி வந்தவர்கள், உமது மரபை சார்ந்தவர்கள், உம்முடைய வாக்குதலின் புதல்வர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. ஆண்டவரே, இந்த தலைமுறை பட்டியலிலே பெண்களுக்கும் நீர் இடம் தந்து அவர்களையும் உயர்வு செய்தீர், அவருடைய பங்களிப்பையும் நீர் போற்றி பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பார்வையிலே பெண்களை பார்க்கும் விதத்திலும் பேசும் விதத்திலும் பழகும் விதத்திலும் ஆண்டவரே பெண்ணடிமைத்தனத்தோடு அல்லாமல், ஆண்டவரே ஆணாதிக்க மனப்பாங்கோடு அல்லாமல் சரிசமமாக பாவித்து அவர்களுக்கும் தக்க முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஏற்றி பெருமைப்படுத்தும் நல்ல மனதை எங்களுக்குள்ளாய் தருவீராக. அன்னை மரியாளை போல ஆண்டவரே உண்மைக்காகவும் நீதிக்காகவும் இறை திட்டத்திற்காகவும் போராடுகிற ஒவ்வொரு பெண்ணையும் நாங்கள் நேசிக்கவும் மதிக்கவும் துணை செய்யவும் இருக்க அருள்வீராக. என்று வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மெசியாவை தேடி என்கின்ற இந்த தியான தொடர் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்று மகிழ்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.